அண்ணே நீ வாங்க நீ வாங்க அண்ணே அண்ணே வாங்க வாங்கலாம் இங்கே வருங்க வாங்க அண்ணே வாங்க இங்கே வாங்க பேங்கெல்லாம் கட்டணும் புரியுதா? டிவியில் பார்த்துருக்கீங்களா அந்த அங்கில் கபடி விளாண்டது பார்த்தீங்களா? நேரடியாக பார்த்தீங்களா? கை கொடுக்க வெயிட்டிங் கை கொடுக்க அங்கே போ அழைப்பேற்று வந்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இங்கே வந்திருக்கிறவங்களை பற்றி ஒரு சின்ன முதல்ல சொல்லிடுறேன். தமிழ்நாட்டின் வீரக்கலையான கபடி போட்டியில் ஊர்லேருந்து இங்கே வந்து கலந்துக்கிட்டு மிக வீரமாகவும் தீரமாகவும் நேற்று விளையாடிய விளையாட்டு வீரர்களை பாராட்டுவதற்காக இங்கே வரவேற்கிறோம். அவர்களை வருக வருக என்று அந்த வீரமிக்க திறமான அந்த உறுதியான கால்களுடன் அந்த உறுதியான கைகளுக்கு நமது பிள்ளைகள் பூங்கொண்டு வருகிறார். ஐசிசியின் பொதுச் செயலாளர் திரு மோகன் அவர்களையும் சமன்வயத்தின் பிரசிடென்ட் திரு ரவீந்திர பிரசாத் அவர்களையும் முத்தமிழ் மன்றத்தின் நிறுவனர் திரு குரு அவர்களையும் மேலும் நமது பாதாஜ் மற்றும் சத்யராஜ் அவரின் குழுவினர் சத்யராஜின் துணைவியார் வரதராஜன் ஐயா அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த அளவுக்கு பண்ணுறோம் அப்படின்னா உண்மையில் நம்முடைய தமிழர்களின் வீர விளையாட்டு, நமது தமிழர்கள் அப்படின்னு நம்ம இந்தியாவுக்கே சொந்தமான இந்த ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டு ஒரு காலத்தில் வந்து ஏதோ கிராமத்துகளை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து மேலெடுத்து போகிறதுக்காக அதை இப்போ ஸ்டேட் லெவல் இப்போது அடுத்து ஒலிம்பிக் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு அதுக்கான அந்த அளவுக்கு போயிருக்கு. அப்படின்னா தொடக்கம் வந்து தமிழ்நாடு தான். தமிழகத்துலேருந்து வந்த கபடி அதை இன்னும் மேலோக செய்கிறதுக்காக நம்ம மக்கள் வந்து எல்லா இடத்துலையும் போய் விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற வீரர்களில் குறிப்பிட்டு நான் சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டோட மாநில குழுவில் பங்கெடுத்துள்ள திரு பாபு மற்றும் தமிழ்நாட்டோட ஸ்டேட் பிளேயர் அவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டோட ஜூனியர் பிளேயர் அன்சாரி
போட்டியில் செமிஃபைனல் அரையிறுதி வரைக்கும் நம்ம முன்னேறினோம். அரையிறுதியில் நீங்கள்லாம் பார்க்க தவறிட்டீங்க. உண்மையிலே அந்த இடத்துல வந்து பார்த்துருந்தீங்கன்னா நம்மளுடைய விளையாட்டு அது உண்மையான அந்த விளையாட்டு எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு டப் கொடுத்து விளையாண்டாங்க. பாயிண்ட் வந்து 22-22. அந்த அளவுக்கு ரொம்ப குரூஷியலாக இருந்துச்சு அந்த மேட்ச்சு. அந்த மேட்ச் அந்த அளவுக்கு நம்ம வீரர்கள் போராடினாங்க. அந்த மேட்சை பற்றி நிறைய இதில் சொன்னாலும் சரி, எவ்வளோ பேசினாலும் சரி, எப்படி ஒரு விளையாட்டை வீரமாக அதனுடைய விதிகள் படி எப்படி விளையாடுதுங்கிறத அப்படின்னு மற்ற அணிகளுக்கு எடுத்துக்காட்டிய அணி நம்ம அந்த அணி. அந்த விளையாட்டை பற்றி வீரர்களுக்காகவும் சொல்கிறேன், உங்களுக்காகவும் சொல்கிறேன். முக்கியமாக அவங்களுக்கான நேற்று தருணத்துக்காகவும் கேட்டு என்னென்னா, எப்படி விளையாட்டோடைய முடிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத விட ஒரு விஷயத்துக்கு ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க, முடியாத காரியத்தை செய்கிறதுங்கிறது கரேஜியஸ், வீரம். செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சு வின் பண்ணுறதுங்கிறது கோழைத்தனம். இது எப்படி இருந்தது, என்ன இருந்தது, நம்மளுடைய மனதுக்கு ஆறுதலாக என்னங்கிறது தெரியாது. எப்படி வேணால் நேற்று வின் பண்ணியிருக்கலாம். பல இடத்துல வந்து நமது வீரர் பாபுக்கிட்ட வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொன்னாங்க. கடைசியாக அந்த வீரர் வந்து போனது இல்லை, விளையாண்டு அதை ஜெயிக்கணும் அப்படின்ட்டு உள்ளே இறங்கினாங்க. அது உண்மையாகவே இந்த பிள்ளைங்க பார்த்துக்கணும் நினைக்கிறாங்க. வேறு மாதிரி கொண்டு போய் அந்த டைம் அனௌன்ஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணி என்னெல்லாமோ செஞ்சு குறைச்சி அதை ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் வீரமாக விளையாண்டு அதில் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நேற்று நாங்கள் பார்த்தோம். வீரர்களை நாம் கௌரவிக்கும் நேரம். திரு வந்தது அப்படின்னு நம்ம அறிமுகப்படுத்தணும். நாம தான் தமிழர்கள் தான் அந்த கபடியை அறிமுகப்படுத்தினோம் அப்படின்னா, கத்தாருக்கு கபடியை அறிமுகப்படுத்தினதுன்னா அது நம்ம சத்யராஜ் தான் சொல்லலாம். சத்யராஜ் அவர்களை வாழ்த்தி அவரை இவ்வளோ பேர்பட்ட சத்யராஜ் வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் அப்படிங்கிறது அவருக்கு துணையாக இருக்கிற அவங்க துணைவியார். அவருடைய
போக வெளியில் ஏற்பட்ட விளையாட்டுகளை எல்லாத்தையும் கொண்டு போன அவருக்கு அவருடைய தளபதின்னு சொல்லலாம். சத்யராஜ் பசங்களில் முதன்மையானவர் சதீஷ் அவர்களே. சத்யராஜ் பசங்க அப்படின்னா முதல்ல சதீஷ் தான் ஆரம்பம். தீபம் பாபு அவர்களுக்கு முன்னாடி அது வந்து இவ்வளோ சாதாரண முடிய கூட இல்லாமல் அது பெரிய பட்ஜெட் இருக்கு, அதனால அதை வாங்கிக்கோங்க. நீங்கள் இந்த பள்ளி சார்பாக உங்களை கௌரவிக்கணும்ட்டு பள்ளி பெற்றோர்கள் சார்பாக விளையாட்டுகளை கொண்டு வந்து பழமொழி சொல்றாங்க. சத்யராஜுக்கு ஒரு மொழி வச்சிருக்கேன். சத்யராஜ் பசங்க பேரை கேட்ட உடனே வந்திருக்க குழந்தைங்க பேரண்ட்ஸ் அண்டு ரொம்ப நன்றி. சரவணன் சார் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்து ஜஸ்ட் ஒரு வாக்குலாம் சொன்னார். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா உள்ளே வந்து பார்த்தோன்னாவே எனக்கு கை கால் இந்த இது அப்படியே ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னு தெரியல. பசங்க பிளேயர்ஸ் எங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊக்க கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக எங்கள் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இது கண்டிப்பாக தமிழ்நாடு தமிழன்னு சொல்லி போட்டு இங்கே தலைமை கொள்வோம். கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். என்ன நடந்தாலும் தமிழ் பர்சன்னா கண்டிப்பாக எங்கள் பசங்க தம்பிங்க எல்லாருக்காக கண்டிப்பாக வந்து நிற்போங்க. எந்த அமைப்பு எதாக இருந்தால் எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டா அழைப்பு வந்தாலும் வராட்டி எங்களுக்குன்னு ஒரு மெசேஜ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் நிற்குவோம். ரொம்ப நன்றி. நினச்சி பார்க்கல சரவணா, ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. நினச்சி பார்க்கல கேட்டு வரல எனக்கு. ஏன்னா என்னென்னா டோட்டலாக வந்து கபடி மேட்ச் நம்ம மற்றவங்க நடத்தும் போது இவ்வளோ பேர் நம்ம தமிழாங்க ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து பார்த்து நிறைய பேர் தெரியாதவங்க முகெல்லாம் வந்து பேசி நல்லா பண்ணாங்க அப்படின்னு இந்த ப்ரோ கபடி பிளேயர்ஸு உயிர் கொடுத்து விளையாடுறாங்க. கபடியெலாம் சாதாரண விளையாட்டு இல்லைங்க. இருக்கிறதுலையே உயிருக்கு ஆபத்தான ஒரு விளையாட்டு கபடி தாங்க. ப்ரோ கபடி பாபுன்னு பார்த்தீங்கன்னா அவர் லைஃப்னு பார்த்தாவே கபடி தாங்க. அவங்க அப்பா அவங்க அண்ணா டோட்டல் ஃபேமிலியே கபடி தான். அவர் வாழ்க்கையின தொழிலுன்னு பார்த்தாவே கபடி தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஊர் ஒரே பக்கத்தை வீட்டுக்காங்க எல்லாருமே. இவர் லாஸ்ட் நேற்று மேட்ச் பார்த்து முடிச்சோடனே ஆனால் நீங்கள் என்னைக்கா இருந்தாலும் நான் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஒருத்தர் போலீஸ்க்கு இப்போ ஜஸ்ட் சுஜித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு.
மாதத்துக்கு முன்னாடி ஒரு எம்பி வந்து போலீஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறையில் இன்ஃபர்மேஷன் அவர் போலீஸில் செலக்ட் ஆகிருக்கிறது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் விளையாட்டு கபடி இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த சிலம்பம் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்கள் வாங்க நீங்கள் பேசும்போது நாங்கள் இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் சிலம்பத்தையும் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சேர்த்துருக்காங்க. ஸோ உங்களோட ப்ராக்டிஸும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் இருந்தாருங்க. ஜஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி துபாயில் இருந்தார். ஜஸ்ட் ஒரு 3 மந்த் தான் போயிருந்தாரு. இங்கே பாஸ் சொன்னேன் அண்ணாக்காக நான் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி போட்டு துபாயிலிருந்து கேன்சலில் போயிட்டு எனக்காக வந்து ப்ளே பண்ணி தமிழ்நாடு ஆடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு துபாயில் யூனிவர்சிட்டி பிளேயர்ஸ் 2 பேருமே ஸ்கூல் விளையாட்டெல்லாம் பார்த்துக்கணும். நீங்கள் உண்மையிலே சின்ன பிள்ளைங்க நீங்கள் வந்து நிறைய நான் நினச்சேன் என்னோட பையன்லாம் மிஸ் ஆகிறான்னு பார்க்குறதுக்குன்னு அந்த அளவுக்கு உள்ள சீரி பார்த்தாங்க. உங்களோட விளையாட்டு அவ்வளோ அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். எனக்கு வாய்ப்பு உங்களுக்காக குழந்தைகளே இப்போ இந்த அண்ணன்லாம் கபடி விளையாடுறாங்க. சரி விளையாட்டா என்ன பிரயோஜனம், நம்மளோட கலை என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதுக்கு இந்த அண்ணனே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. காவல்துறையில் கபடி விளையாட்டதின் காரணமாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் காவல்துறையில் இப்போ வந்து அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க. நம்ம பாண்டியன் அங்கிள் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த சிலம்பம் வந்து தமிழ்நாட்டில் இப்போ வந்து அதை அங்கீகரிச்சிருக்காங்க. சிலம்பத்துக்கு கோட்டா இருக்குது. இந்த விளையாட்டு மூலயமா உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சிலம்பம் வெறுமன சாதாரண இது இல்லை, கவர்மெண்ட்டில் இதுக்குன்னே தனியாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் சபையோட அனுமதியுடனும் ஆருத்ரா பள்ளியும் ராக் கிரியேஷன்ஸும் நமது தமிழ்நாட்டு வீரர் பாபு அவர்களை சிறப்பிக்க அவங்க சார்பாக அவரை சிறப்பிக்க நாங்கள் விரும்புகிறோம். உங்களோட அனுமதிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்கில் பற்ற விஷயங்கள் கேட்கல சில வார்த்தைகள் எழுதியிருக்கு. அதை பற்றி ஆருத்ரா சிலம்ப ஆசான் திரு சரவணன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லும்படி கேட்டிருக்கோம். அந்த வார்த்தைகள் முக்கியம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்களோட மட்டும் இல்லை, இது ஆருத்ராவுக்குள்ளே கிடையாது, எல்லாரோட விழாவும் தான். நமக்காக இந்தியாவிலேருந்து வந்து விளையாண்டுருக்காங்க. என்னோட 13 வயசில் நான் முதல் விளையாட ஆரம்பிச்சது கபடி தான். என்னோட உயிர் தோழன் கபடியிலேருந்து தான் கிடைச்சாப்புல சேகர்னு சொல்லிட்டு. எனக்கு கபடி அவ்வளோ உயிர். நான் நிறைய போகலை. நேற்று நடந்த ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் சொல்கிறேன். காலிறுதி குவார்ட்டர் ஃபைனல் நம்ம வந்து கொஞ்சம் கம்மியான புள்ளிகள் தான் இருந்தது. ஆனால் ரொம்ப திறமையாக அந்த ஆட்டத்தை அழகாக ஜெயிச்சாங்க. அதுக்கு உண்மையிலே நம்ம பாராட்டணும். இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, பாபு உள்ளே இருந்துட்டு ரொம்ப அழகாக நிறைய நுணுக்கங்களை சொல்லி கொடுத்து, ஆனால் ஒரு ரைடு கூட போகலை. ஆனால் பாயிண்ட் அப்படியே அழகாக ஏறிச்சு பாருங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது. அரையிறுதி முடிஞ்சு பிளேயர்ஸ் எல்லாம் மேலே வரும்போது தமிழர்கள் எல்லாருமே கைத்தட்டிகிட்டே இருந்தாங்க. எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, நான் அந்த இடத்துல நான் உண்மையாக நினச்சது, தோனி வந்து இறங்கி அந்த கேம் ஜெயிக்குதோ ஜெயிக்கல, எங்களுக்கு
தோனி இறங்கி ஆடணும், அவ்வளோதான். நாங்கள் உண்மையாக சத்யராஜ் நான் நிறைய பேசலாம், ஆனால் இங்கே நிறைய தலைவர்கள் வந்திருக்காங்க. நான் என்ன எழுதியிருக்கேன்னு சொல்லிடுறேன். அது கேட்கல இல்லையேன்னு நினைச்சேன் நான். You all are our heroes. We are always with you. கேக்கோட சைஸ் பெருசாயிடுச்சு. சைஸ் எப்படி? காட்டுறதுக்காக தான் இங்கே அவங்களால அழைச்சோம். திரு சுஜின் அவர்களுக்கு இப்போ அவசர வேலையாக இருக்குது. அவங்க மட்டும் இப்போ உடனே கிளம்புறாங்க. அவங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்கிறாங்க. இந்த இதை அவங்க உண்மையிலே மனசார அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த குழந்தைகளை பார்த்துட்டு அதான் அவங்க நிறைய சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எங்களை வரவேற்கிறது. தேங்க்யூ. ஓகே ஓகே இந்த ஃபோட்டோவில் மீட் பண்ணி நம்ம நிறைய ஃபோட்டோ எடுக்கணும். நிகழ்ச்சிக்கு எல்லாம் சீக்கிரம் போடணும். ஓகே நிகழ்ச்சி நிறைவேறதுக்கு அப்புறமா நம்ம பேரண்ட் தனியாக வீரரை பற்றி உங்களுடைய கருத்துக்களோ இல்லை உங்களுடைய வாழ்த்துக்களோ அவங்களுக்கு சொன்னால் அடுத்தடுத்தா அந்த குழந்தைகளும் இந்த குழந்தைகளும் சேர்ந்து உங்களை வாழ்த்து இருக்கணும். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்லலாம் நினைக்கிறேன். ஐசிசி இந்த விழாவில் ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு பாரம்பரிய கலையான கபடி விளையாட்டுகளை வந்து இன்னொரு பாரம்பரிய கலையான சிலம்ப கலை பொறுத்த வரைக்கும் அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. இந்த பாரம்பரிய கலை வந்து இங்கே போகாமல் பரவாயில்ல. இங்கே வந்து நம்ம சரவணன் வந்து சிலம்பத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சத்யராஜ் வந்து இவ்வளோ தூரம் வந்து கபடி டீம்லாம் வந்து நமக்கு ஒரு தமிழ்நாடுக்கு வரிசையாக ஒரு 2-3 கப்பை வந்து அவர் தான் அடிச்சிருக்காரு. திரு ரவீந்திர பிரசாத் சமன்வயம் அதாவது இது வந்து மனதார வாழ்த்துறதுக்கு இன்னும் நிறைய வேணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்னோட மனசு சிறுசாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப நல்லா வரணும். இந்த கபடின்றது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கூடவே வளர்ந்த ஒரு விளையாட்டு. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு ஆளும் எனக்கு இது தெரியாதுன்னு சொன்னால் அது நமக்கு வந்து அது இல்லை அப்படி ஒரு விளையாட்டு. ஆனால் நான் அதை வந்து நம்மெல்லாம் சரியாக செய்ய முடியல. அதை செஞ்சுட்டு இருக்கிற அந்த கால்களுக்கும் அந்த கைகளுக்கும் அதாவது இந்த பாராட்டு விழாவை எதுக்கு வந்து இப்படி சின்ன பசங்க முன்னாடி இங்கே வந்து பண்ணுறோம்னா இல்லையா, கத்தாரில் வந்துட்டு திடீர்னு நம்ம ஊர்லலாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போது இந்த குழந்தைகளுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நம்ம சொல்லும் போது அவங்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். அதாவது அதில் தான் இன்ட்ரெஸ்ட் வருதுல, இந்த சிலம்பத்தில் இருந்தால் அதில் இன்ட்ரெஸ்ட் வரும்.
ஸோ இந்த விளையாட்டு என்னத்துக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன், ஒரு உடல் வலிமை, மன வலிமை எல்லாம் வரும். அதற்கு தான் இவங்கெல்லாம் எடுத்துக்காட்டுங்க. இதை இந்த குழந்தைகளை பெற்றோர்களுக்கும் நான் வாழ்த்துக்கிறேன். தமிழ் வாழ்த்தலாம், முத்தமிழும் சேர்ந்து வந்திருக்கும் போது ஒரு வாழ்த்து இல்லாமல் தமிழும் சேர்ந்து அவருடைய ஓரிரு வார்த்தைகள். அது வந்து இது வந்து பெரிய விழா மாதிரி இல்லாமல் நம்மளுடைய வீட்டு விழா. அதனால் நம்மளுடைய எல்லா குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கபடி வீரர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இதில் நான் பெருசாக நினைக்கிறதுன்னா தமிழில் எவ்வளோ அமைப்புகள் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 48 அமைப்பு இருக்குது. ஆனால் விளையாட்டுக்குன்னு 2 பேர் இருக்காங்க. அதில் நாங்கள் ஜிஎஸ்ஆர் சத்யராஜ் பார்த்தீங்கன்னா கபடிக்கும் த்ரோபால் 2க்கும் விளையாட்டுக்கும் ஒரு தனி அமைப்பு வச்சு குழந்தைங்களையும் பெற்றோர்களையும் மகளிருக்கும் தனி அணி இப்படி வச்சு ஊக்குவிக்கிறது பெரிய விஷயம். அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து இந்த வாட்டி பிளேயர்ஸ் இறக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சு மாநில அந்த ஒரு அது மேலே இருக்கிற ஒரு பெரிய ஆர்வம், ஒரு யாருக்கும் அந்த அளவுக்கு கிடையாது. அது நான் நிச்சயமாக அவர்கிட்ட நான் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். நம்ம ஜிஎஸ்ஆர் சத்யராஜ் பசங்களுக்காக தமிழகத்திலிருந்து வந்த இந்த 6 வெற்றி வீரர்களுக்கும் மனமார்ந்த ஒரு ஆட்டக்காரனா இன்னொரு ஆட்டக்காரனா பாராட்டுறது ரொம்ப அந்த ஒரு நல்ல உள்ளத்துக்கும் நான் பாராட்டுகிறேன். இந்த நேரத்தில் ரொம்ப எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. நமது அண்ணன் மூத்த தலைவர் திரு வரதராஜன் அவர்களை வணக்கம். எதிர்கால சந்ததிகளே, வெற்றியின் தோல்வி வீரனுக்கு அழகு. அவங்க தோற்றுதான்னு சொல்ல முடியாது. அந்த வெற்றி படியை எட்டுறதுக்காக அடுத்த ஸ்டெப்பு போய்கிட்டு இருக்காங்க. வந்திருந்த அனைத்து முன்னாடி தம்பி சத்யராஜ் சாதாரண ஒரு பிளேயராக இருந்தார். அப்போ ஒரு டீம் தோக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது தம்பி தான் உள்ளே வந்து அந்த டீமை ஜெயிக்க வச்சார். அப்போவே தம்பி இதோட நிறுத்தாத, இன்னும் நிறைய நீ பண்ணு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இதே மாதிரி தான் ஸ்டேஜுக்கு பின்னாடி தம்பி பாண்டியனும் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. யாருக்குமே பாண்டியனை பற்றி தெரியுமா இல்லையோ ஃபோன் பண்ணால் தம்பி பாண்டியன் தம்பி உங்களுக்கு ரொம்ப நன்றி. சரவணன் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு தான் உங்களுக்கு யாருக்கும் தெரியும். இந்த பாரத்தை கொண்டு வந்துருக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. தம்பி ராமசுவத்துக்கு நன்றி. சமீபமாக வந்திருக்கும் சமூக ஆர்வலர், சமூக சேவர் திரு பால்ராஜ் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்துக்கள். என்னோட தொண்டை மொத்தமும் போயிடுச்சு. ஆமாம், நான் வந்து நம்மளோட பதவி அது எல்லாம் அந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்க்காம நான் வந்து நானும் செல்வம் ஆக்சுவலி கிளாஸ் பண்ணிட்டேன். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. என்னன்னா நான் எங்களுக்கு சைல்டுஹுட் போயிட்டேன். அதுதான் வந்து ஒரு விளையாட்டோட ஆமாம், நாங்களும் சைல்டுஹுட்டில் இது மாதிரி நிறைய கபடி விளையாடி அது எல்லாமே பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நான் முக்கியமாக வந்து நான் சத்யராஜ் அவரை வந்து ரொம்ப வச்சுக்கலாம். ஆனால் அந்த விளையாட்டு மேலே ஒரு பேஷன், ஒரு காதல் இருந்ததுனால தான் அவர் வந்து இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணுறாரு. நான் ஆக்சுவலி வெரி மச் இன்ட்ரெஸ்ட். நான் வந்து இன்ட்ரெஸ்ட்ன்றதோட நான் வந்து ரொம்ப அவரை வந்து பாராட்ட நான் கடவுள் பண்ணியிருக்கேன். இங்கே கட்டாரில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு டீமை ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு பண்ணி எவ்வளோ பெயின் இருக்கும் அது எல்லாமே எனக்கு நான் அதை வந்து நான் இது பண்ணுறேன். அதே மாதிரி பிளேயர்ஸை வந்து நான் பயங்கரமாக நான் அப்ரிஷியேட் பண்ணேன். அதாவது நான் தோற்றுட்டேன் நான் சொல்ல மாட்டேன். நேற்றைய நாள் நம்மளது நாள் இல்லை, அவ்வளோதான்.
இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். ஆல் தி பெஸ்ட் பிளேயர்ஸ். தேங்க்யூ வெரி மச். சார் வந்து பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வரும்போது நான் நேற்றுக்கு அவர் வந்து என்னோட கிளாஸ்மேட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து. பக்கத்துல வந்து கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எங்கள் சைல்ட்ஹுட் பண்ண கத்தலாமா வேண்டாமா என்னடா அது மாமாங்களா அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம். அதான் அவர் வந்து ஹைலைட் பண்ண நினைக்கிறாரு. அந்த அளவுக்கு மேட்சோட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. மிக்க மகிழ்ச்சி. இப்போ உங்களுக்காக நேற்றுக்கு இங்கே மேட்ச் பார்க்க வந்த பேரண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு யாரும் இதை பேசணும், இதை பற்றி சொல்லணும்னு நினச்சா தயவுசெய்து ஒரு வார்த்தைகளை சொல்லுங்கள். ப்ளீஸ் வாங்க. யார் இருக்காங்க? நமக்கு சில காரணங்களால நடுவர்கள் பீப்புளை வந்து சொல்ல முடியாது. ஓகேயா, இது நம்ம ஜெயிக்க வேண்டிய மேட்ச். இன்னும் வருங்காலத்தில் நம்மளுடைய எல்லா தமிழ் மக்களும் வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம டீமை ஜெயிக்க வைக்கிறோம். அது மாதிரி நம்ம மக்கள் எல்லாரும் வந்து ஒரே யூனிட்டியாக வந்து நம்ம வீரர்களுக்கு வந்து எல்லா வீரர்களும் பறைய எடுத்து வந்திருக்கலாம், எல்லாம் கொண்டு வந்தானே ஃபைனல்ஸ் அடிக்கிறான் பாருங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. எல்லாம் ரெடியாக தான் இருந்தாங்க. பறை சின்ன கொண்டு மிக மகிழ்ச்சி. விளையாட்டு விழா போட்டிகள்லாம் நடத்துவாங்க நம்ம ஊர்ல. பொங்கலுக்கு மறுநாள் வந்து வீர தமிழர்களோட விளையாட்டுன்னு சொல்லி காலை அடக்கிற ஜல்லிக்கட்டு, அப்புறம் வந்து கபடி போட்டியெல்லாம் நடத்துவாங்க. ஸோ நான் அப்போ தான் பார்த்துருக்கேன். ஆனால் அது ஒரு முழு நேர பயிற்சி போட்டியாளர்கள் விளாண்டு நான் பார்த்ததில்ல. நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பார்த்ததுக்கப்புறம் என்னால் கேலரியில் சும்மா உட்காந்துருக்க முடியல. என் கால் வந்து நிற்கலை, கை நிற்கலை. கமான் கமான் இல்லை அப்படின்ற அளவுக்கு என்ன சொல்லணும்னா என்னோட உணர்ச்சி ரொம்ப அதிகமாகி என்ன மீறி கைத்தட்டி கமான் விளாடுங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்பிரிட்டோட எல்லாருமே விளாண்டாங்க. அதை பார்த்து உண்மையிலே எனக்கே ரொம்ப உடம்பெல்லாம் பூரிச்சிருச்சு. அந்த அளவுக்கு நல்லா விளாண்டிங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் கை கால்கள் நல்ல உடல் பலத்தோட நல்ல எல்லா கேமும் விளாண்டு நீங்கள் பெஸ்ட்டாக வரணும்னு என்னோட வாழ்க்கை. மூமெண்ட் சொன்னாங்களா, அந்த அளவுக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. எல்லாம் என் தம்பி என் அண்ணன் என்னோட எங்கள் வீட்டு பிள்ளைங்க விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டு அந்த அளவுக்கு இருந்தாங்க. மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு இதை தொடர்ந்து நம்முடைய ஆருத்ரா சிலம்ப மாணவர்கள் வந்து அவங்க உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்தை தங்களோட சிலம்பம் மூலமாக தெரிவிக்கணும்னு இருக்கிறாங்க. வீரர்கள் உங்களுக்காக அதை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஆசிரியர் 3, 2, 1 ஆரம்பி. இரட்டை கம்பு. Ready? 3, 2, 1. ஓடி வாங்க.
சீனி கண்ணாடி போயிடு. வீரர்களுக்கு உண்மையில உங்களோட பாராட்டு தெரிவிச்சா ரொம்ப சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டேன், நீங்கள் மட்டும் இல்லை, எங்கள் மாணவர்களும் வெளிநாடு இந்தியாலாம் போய் பல மெடல்களும் இது வாங்கியிருக்காங்க. நேஷனல் லெவலில் கப்பு வாங்கியிருக்காங்க. எல்லாருமே மலேசியா போய் தங்கம் வெள்ளி எல்லாமே மெடல் வாங்கியிருக்காங்க. ஒருத்தரே 3 இது வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களா திரு பாபு உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறேன்னு கருத்துக்களை தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பசங்க எல்லாரும் வந்துருக்கோம். அம்மா நீங்கள் வந்து எல்லாம் அமைதியாக நிற்கிறாங்க. ரொம்ப அழகாக பண்ணீங்க. எங்கள் ஊர்லேயே நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பண்ணுறது. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் எல்லாருமே அழகாக பண்ணீங்க. இதுக்கு மேலே நல்லா பண்ணுங்கள். இதுக்கு மேலும் மேலும் இன்னும் வளரணும். நீங்கள் வாழ்த்துறீங்க. பாபு அண்ணன் வந்திருக்கிறது வந்து எங்கே இருந்ததுன்னா நம்ம முருகேசன் ஆசை இருந்தாங்கல்ல, ஆன்லைனில் சொல்லி கொடுத்தாங்கல்ல குத்துவாரி சார், அவங்க ஊர்லேருந்து தான் வந்திருக்காங்க. எமூரியாவில் கண்டத்துலேருந்து ஏரியாவிலேருந்து வந்தவங்க அவங்க சொல்ல வேணும். அவங்களுடைய வாழ்த்து அவங்களுக்கு இருக்குது.
உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் எல்லாரும் நல்லா பண்ணணும், நல்லா வளரணும். இவங்க பேசுகிறோம், நீங்கள் வேறு பேசுகிறோம், நீங்கள் யாரும் சொல்லுங்கள், உங்களோட வாழ்க்கையில் பண்ண சொல்லுங்கள். அடுத்து ஒரு பேசிட்டு நல்லா பண்ணுங்க. அவங்கள மாதிரி நீங்களும் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரணும். உங்கள் பேரண்ட்ஸும் அதை தான் ஆசைப்படுவாங்க. எக்ஸாம்பிள் அவங்கள நீங்கள் எடுத்துக்கோங்க. நாளைக்கு இந்த இடத்துல நீங்கள் உட்காரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்க. முன்னாடி இந்த பசங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாபுங்கிறவரை வாட்ஸ்அப்பில் தான் நீங்கள் பார்க்க முடியும். இவரை பார்க்கணுன்னா நீங்கள் ஊருக்கு போய் அவர் அவைலபிள் இருக்காரான்னு பார்த்துட்டு தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே வந்திருக்காரு, நேற்று விளையாண்டுருக்காங்க, நமக்காக இங்கே கூப்பிட்டுருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக அவரை நேரில் பார்க்கணும். ஏன்னா சிரமம் மட்டும் இல்லை, எல்லா கலையும் நம்ம கலை தான். எல்லாத்துலேயுமே கபடியிலையுமே நம்ம சிறப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இங்கே நிறுத்தியிருக்கோம். ஸோ இந்த கலை உண்மையிலே தமிழரோட பாரம்பரிய கலையில் கபடி, சிலம்பம் எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம். நான் சிலம்பத்தை எப்படி கலையே மூச்சு, கலையே பேச்சு நான் வாழ்றனோ அந்த மாதிரி தான் சத்யராஜா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும். ஸோ அதனால் உண்மையிலே இங்கே வந்ததுக்கு எங்களோட உண்மையிலே ரொம்ப மிகப்பெரிய நன்றி. இந்த விழா வந்து நான் தான் ஏற்பாடு பண்ணேன். எனக்கு நேற்று இவங்க கூட பேசினேன், இவங்களை வந்து வரவேற்கணும்னு நினைச்சேன். ஆனால் நான் கூப்பிட்டா வருவாங்களான்னு தெரியாது. ஆனால் இதுக்கு உண்மையாகவே சிவாஜி கணேசன் சொல்ற மாதிரி வெதை அவர் தான் இந்த நன்றியை சொல்லணும். அதனால எனக்கு இன்னும் ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். நேற்று அந்த போட்டியெல்லாம் அரையிறுதி போட்டி முடிஞ்சுது. எல்லாரோட மனநிலைமையும் ஒரு மாதிரியா இருந்தாலும் அந்த இடத்துல வரதராஜன் ரொம்ப சைலண்டா ரொம்ப அழகா டீல் பண்ணாங்க. அதான் மேனேஜர். உசைன் போல்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சுடுறதுக்கு அந்த சத்தம் கேட்கறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி போயிட்டு அந்த அவர் வந்து அந்த போட்டியில தகுதி இல்லைன்னு வெளியே வரும்போது உண்மையிலே வருத்தப்பட்டாரு. ஏன்னா ஒரு வருஷம் அதுக்காக காத்திருக்கணும். ஆனா அடுத்த தடவை எனக்கு தங்கம் இல்லை, இதை விட நான் பெருசா பண்ணுவேன்னு சொல்லி யாரும் சாதிக்காத சாதிச்சாங்க. இந்த வீரர்களுக்கு சொல்றோம், நீங்க வரும்போது சத்யராஜ மனசுல வச்சுட்டு வந்திருப்பீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை. ஆனா நீங்க உட்கார்ந்தது எல்லாமே தமிழ் உறவுகள், சின்ன குழந்தைங்க, தாய்மார்கள். உண்மையிலே சொல்றேன், நாங்க எந்த அளவுக்கு கத்துறோமோ இல்லையா, தாய்மார்கள் எல்லாம் கொடுத்த சத்தத்துக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. உண்மையிலே வேற லெவல். உண்மையிலே நேற்று மட்டும் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுங்களேன், கொண்டாட்டமே வேற லெவலு. அதுக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம். இப்பவும் சொல்றேன், நான் வந்து பொய்தாலாம் சொல்லல. தோனி வந்து இறங்குனா எங்களுக்கு ஜெயிக்கிறாங்க ஆடினா போதும், அவ்வளவுதான். நீங்க ஆடிட்டீங்க, உண்மையிலே சொல்றேன். கலைக்காகவே, விளையாட்டுக்காகவே நீங்க வந்து அது கபடிக்காகவே நீங்க வந்து இருக்கீங்க. உங்க பின்னாடி கண்டிப்பா நாங்க எல்லாரும், நான் ஆறுதலாம் சொல்ல மாட்டேன், நாங்க எல்லாரும் நிக்கிற எல்லாருமே அதுக்காக எல்லாருமே நேரம் 10:30 ஆயிடுச்சு, உங்களுக்கு நித்திரை வந்திருக்கோம். நம்ம தமிழர்கள்லாம் சேர்ந்து கபடி போட்டியை நம்ம நடத்தணும், எல்லா டீமே இன்வைட் பண்ணணும். அதில் நம்ம எப்படி நடத்தி காட்டணுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். குட்டீஸ் உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி வந்து இவ்வளோ நேரம் இருந்து அமைதியாக இருந்து பண்ணதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் சிற்றுண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், மேலே இருக்குது. அப்படியே வந்து எல்லாரும் இங்கே அலௌட் இல்லை, அதனால ஸ்நாக்ஸ் அங்கே இது பண்ணிக்கோம். அது வெளியில் போகலாம். இந்த ஒன்றே ஒன்று, இந்த வீரர்களுக்கும் சத்யராஜ் அவங்களுக்கும் உண்மையிலே நாங்கள் எப்படி உங்களை நினைக்கிறோங்கிறத, செல்லமாக நினைக்கிறோங்கிறத தம்பி சொல்லுவாங்க. சொல்லுப்பா. போட்டியை நேற்று விளையாட்டை நாங்கள் இன்னும் பெருசாக சந்தோஷத்தை எப்படி காட்டுறது தெரியல. இங்கே இருக்கிற எல்லா தமிழ் மக்கள் இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தவங்க, இங்கே பெரிய குரூப் இருக்குது வாட்ஸ்அப்பில், அவங்க எல்லாரோட பாராட்டுதோட ஒரு அடையாளமாக உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். பெருசாக வரணும், நீங்கள் வாங்க, மீண்டும் வாங்க. பெரிய போட்டியை அவங்களுக்கு நம்ம நடத்தி காட்டுவோம். ஓகே, நன்றி. அனைத்து பெற்றோருக்கும் மிக்க நன்றி.